பணத்தை எடுத்து உங்களால் இந்த மின் இணைப்பு வாங்க முடியாதா? சரி, ப்ளீச்சிங் பவுடர் போடல, அது நடக்கிறது வந்து சுண்ணாம்பு தான். ஏன்னா எங்கள் பஞ்சாயத்து பக்கத்தில் சுந்தரமணிபுரம் பஞ்சாயத்துலையுமே அதான் நடந்துச்சு. அங்கே சுண்ணாம்பு தான் போடுறாங்க, அதே சுண்ணாம்பு தான் அங்கே போடுறாங்க. ஏன்னா எல்லாம் திமுக ஆட்சி, திராவிட மாடல். ஒரு இடத்துல போடுறதுன்னா ஒரு மாடல் எல்லா பக்கமும் அதே மாதிரி தான் நடக்கும். சரி, இந்த பணத்தெல்லாம் பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 9 வார்டு மெம்பர் சேர்ந்து ஐயா பழைய ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் இருக்கும்போது எங்கள் பஞ்சாயத்தில் நிறையா முறைகேடுகள் நடக்குது, பஞ்சாயத்தில் வந்து தவறுகள் நடக்குது, நீங்கள் வந்து எங்கள் பஞ்சாயத்து தலைவரை வந்து எங்கள் பஞ்சாயத்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இது மனு கொடுத்தாங்க, புகார் மனு கொடுத்தாங்க. அதன் மேலே அவர் நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடிக்கு வந்து இங்கே முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீக்க சொல்லி அவர் வந்து ஆர்டர் போட்டார். போட்ட ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து கண்டுக்கிடலை. அடுத்து மாவட்ட ஆட்சியர் மாற்றிட்டாங்க. கடந்த முறை இந்த அவர் துறை ரவிச்சந்திரன் அவர் இருந்தார், அவரும் கண்டுக்கிடலை. அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆனால் இதே சமயத்தில் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவடானூர் பஞ்சாயத்து, அடுத்து சங்கரங்கோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாடை கட்டிங்கிற ஒரு பஞ்சாயத்து, இந்த குலசேரிப்பட்டி பஞ்சாயத்து, இந்த 3 பஞ்சாயத்துலேயும் வந்து 205 1A என்னென்னா இங்கே வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டப்பட்டு இந்த பஞ்சாயத்து தலைவர்களை நீக்க சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் சங்கரங்கோலில் கூடிய பட்டாடை கட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நீக்கப்படலை, குலசேரிப்பட்டில் இருக்க பஞ்சாயத்து தலைவர் நீக்கப்படலை. பக்கத்தில் ஆவடானூரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் மட்டும் நீக்கிட்டாங்க. கடந்த ஒரு நாளைக்கு மட்டும் நீக்கிட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒருத்தர் தான் அதிமுகக்காரர், மிச்சம் 2 பேரும் திராவிட மாடல். அந்த திராவிட மாடல்ன்றனால அவங்கள மாற்றலை. அப்போ திராவிட மாடல்லாம் என்ன தவறு வேணால் செஞ்சுக்கலாம், ஆனால் அவங்க வந்து நீக்க மாட்டாங்க. ஆனால் முறைப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போ அவங்க 2 பேருமே நீக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்சியர் ராஜ்யம் செய்வாரான்னு தெரியல. ஏன்னா தனக்கான அதிகாரம் கையில் கிடச்சிருச்சுங்கிறதுனால வரம்புக்கு மீறி எல்கையை மீறி வந்து போகக்கூடாது. கடன் வாங்கி பணத்தை செலவு பண்ணி ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்கள்கிட்ட எப்படியா ஓட்டை வாங்கணும்னு நினச்சி ஒரு தேர்தலை சந்தித்து பணத்தை முழுமையாக செலவு பண்ணி பணத்தை மட்டுமே நம்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதுதான் நிலைமை. கிட்டத்தட்ட 2.5 கோடி கடனோட ஒருத்தர் உள்ளே வராருன்னா தலைவராக, அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுலேயே வந்து பாதியை முடிச்சிடுறாரு. அடுத்த ஒரு ஆண்டில் பாதியை முடிச்சிடாரு. மிச்சம் இருக்க 3 ஆண்டில் அவ்வளோ பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அதுக்கு எல்லா பஞ்சாயத்திலும் வந்து கிளர்க்கெல்லாம் உடந்தே இருக்காங்க. இப்போ இந்த பஞ்சாயத்திலும் புதுசாக வந்த கிளர்க்கு வந்து அதற்கு உடந்த. ஏன்னா கணக்கு எழுதுறத வந்து எப்படி கணக்கு எழுதுன்னு கற்றுக் கொடுக்குறது இந்த அரசு அதிகாரிகள் தான். ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவராக போகிறானாக்கா அவன் போனவொன்னு திருடுறன்னு போல உள்ள, அவனுக்கு திருடுறது எப்படின்னு தெரியாது வேறு. முதல்ல அதை கற்றுக் கொடுக்கதே இந்த அரசு அதிகாரிகள் தான். ஏன்னா உள்ளே போன இத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு கமிஷன் ஒன்று கேட்குறது அந்த பஞ்சாயத்தில் கூட அரசு அதிகாரி, அந்த பிடிஓ, இவங்க தான் கேட்குறது முதல்ல இவ்வளோ கமிஷன் கொடுன்னு சொல்லி. அந்த கமிஷனை எப்படி வாங்குறதுன்னு அவன் சொல்லி கொடுத்துட்றான். இந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் 30,000 செய்யக்கூடிய இந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து 1,80,000 கணக்கு எழுது அப்படின்னு சொல்லி கணக்கு எழுத சொல்லி அதை ஆட்டை போட கற்றுக் கொடுக்குறது இந்த அரசு அதிகாரி தான். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்திருக்காங்க, அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு கொடுக்காங்க பஞ்சாயத்து தலைவருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு வாட்டி 13 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு வந்து திட்ட நிர்வாகி கையெழுத்து போடலை, இன்ஜினியர் கையெழுத்து போடலை. இவங்க 2 பேரும் கையெழுத்து போடலாம், அந்த பில்லு பாஸ் ஆகாது, பணம் வராது, பணத்தை எடுக்க முடியாது செக்கு போட்டு. அவர் இவங்க என்ன செய்கிறாருன்னா இவர் போய் அவர்கிட்ட கேட்கும்போது அந்த இன்ஜினியர் அவங்க ஐடியா கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக்காக போடுங்க, நீங்கள் 4,500 ரூபாய் செக்கு போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து நீங்களே கையெழுத்து போட்டுக்கலாம், யாரும் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி 13 லட்சம் ரூபாய்க்கு 4,500 ரூபா செக்கை போட்டு ஆட்டையை போட்டாச்சு. அப்போ இதெல்லாம் யார் தட்டி கேட்கணும்? தட்டி கேட்க ஒரு சரியான ஆளை நீங்கள் உள்ளே கொண்டு வச்சுருக்கீங்களா? யாராவது ஒருத்தர பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு என்ன செய்றீங்க? இந்த மாதிரி வந்து தகுதி இல்லாத வந்து மாதம் 10,000 ரூபா சம்பளம் வரவனை போய் கூட நீங்கள் ஒரு வார்டு மெம்பராகவோ இல்லை கவுன்சிலராகவோ கொண்டு வச்சுருங்க. அப்புறம் அவன் எப்படி உள்ள நடக்கூடிய இந்த முறைகள்லாம் தட்டி கேட்பான் அவன். அப்போ மக்கள் வந்து சரியாக இருக்கணும், மக்கள் சரியாக இருந்தால் ஆட்சி செய்யணும், நம்ம வந்து குறை சொல்ல முடியும். இந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய குறைகள் எல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதாவது வந்தது எதையுமே சரி, அதாவது ஒழுங்குபடுத்தணும். எப்படி செய்யணும்னு வச்சிங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து நீர் இங்கே தண்ணி தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிணறு வெட்டியிருக்காங்க இந்த ஊருக்குள்ளே. 8 கிணறு வெட்டி அது வந்து மக்களுக்கு வந்து குடிநீருக்காகவும் மற்றதுக்காகவும் பயன்படுத்த கொடுத்துருக்காங்க. அந்த 8 கிணறுல எல்லாமே இதற்கு இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் இந்த 3 ஆண்டில் ஏதாவது ஒரு கிணறு வெட்டிருக்கான் பாருங்கள், கிணறு வெட்டிருக்கே செய்ய மாட்டாங்க. ஏன்னா கிணறு வெட்டினா கமிஷன் கிடையாது, ஏன்னா குடிநீர் வடிகால் வாரியம் கொடுக்கணும், அவன் தரமாட்டாங்க அவங்க. இதே ஒரு சாலையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, ரோடு போடுறோம்னாக்கா கான்ட்ராக்டுக்காரன் கமிஷன் கொடுத்துருவாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து முறையிடணும், எங்கள் தெருவில் ரோடு போடுங்க, எங்கள் தெருவில் இங்கே குண்டு குழியுமா இருக்குது ரோடு போடுங்க கேட்கணும். ஆனால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், எந்த பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து இப்போ ரோடு போடணும்னு சொல்லவே வேண்டாம், அவங்களே ரோடு போடுவாங்க.
பஞ்சாயத்தில் கூட சொல்ல வேண்டாம், அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கான்ட்ராக்டுக்காரன் நேரடியாக உள்ளே இறங்கியாச்சு. இந்த இடத்துல ரோடு இருக்குது, இது ரோடு போட போகிறோம், நீ சாங்ஷன் பண்ணி கையெழுத்து போடு. ஏன்னா தேர்தலில் சந்திக்க முன்னாடி ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கார்ட்டையும் பஞ்சாயத்து தலைவர், இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் என்ன பண்ணால் பணத்தை வாங்கிடுறான். பணத்தை வாங்கினான்னா அவன் அடுத்தது பணத்தை எடுக்கணும்ல, அதுக்கு இவன் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதான் இது. அந்த ரோடெல்லாம் அவன் போட்டுறான். கமிஷன் வாங்க வேலை மட்டும் நடக்கும், வேறு எந்த வேலையும் நடக்காது. அண்ணன் சந்திரன் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், அங்கே இருந்து இங்கே வரைக்கும் தெருவிளக்கு போட்டாச்சு, இன்னும் மின் இணைப்பு கொடுக்கல, கரண்ட் வரல. ஏன்னா கரண்ட் பில் பாக்கின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும், ஆனால் மக்களுக்கு தெரியாது. கரண்ட் பில்லை கட்டினா கரண்ட் வந்துருங்க. கரண்ட் பில் கட்டுறதுக்கு 1.25 லட்சம் இல்லைன்னு சொல்ல தான் இந்த நிலைமை இங்கே இருக்க இந்த பஞ்சாயத்தோட அவ்வளோ நிலை. இதில் இந்த நேரத்தில் ஒரே நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் இந்த பஞ்சாயத்தில், குலசேரிப்பட்டி பஞ்சாயத்தில் 1800 வாக்குகளை இந்த மக்கள் வந்து எங்களுக்கு செலுத்தியிருக்காங்க. அது வந்து மிக்க நன்றி அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த பஞ்சாயத்து பிரச்சனை நடக்கக்கூடிய குறும்பலா பேர் இருக்குல்ல, இந்த குறும்பலா பேரில் மட்டும் கிட்டத்தட்ட 1100 வாக்குகள் நமக்கு செலுத்தியிருக்காங்க. குறும்பலா பேர் ஊரில் நாம் தமிழர் கட்சி 2வது இடம், திமுக முதல் இடம். திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 200 ஓட்டு தான் வித்தியாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திராவிட மாடலில் நொறுக்கிறதுக்கு அடுத்த தேர்தல் போதும். நாங்கள் முன்னாடி இருப்போம், நீங்கள் எங்களுக்கு முன்னாடி 1000 ஓட்டுகள் இருப்பீங்க. கடந்த தேர்தல் நாங்கள் வெறும் 300 ஓட்டு, இந்த குறும்பலாப்பேரி ஊருக்குள்ளே வெறும் நான் 21 தேர்தலில் இந்த சந்திக்கும் போது வெறும் 300 ஓட்டு குறும்பலாப்பேரி ஊரில். குலசேரிப்பட்டி பஞ்சாயத்தில் 650 ஓட்டு, இப்போ 1800 ஓட்டு. சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட சுட்டி காய்ச்சிட்டே இருக்கும். இந்த தவறுகள்லாம் சேர்ந்து மக்கள் சிந்திச்சு ஒரு நாள் மொத்தமாக வாக்கு செலுத்துவாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் விரட்டி எடுக்கப்படுவீங்க. அதுக்குள்ள வேலைகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக